ஜாதியாலும் மதத்தாலும் வேறுபட்டு கிடைக்கின்றோம். நம்ம எல்லோருமே தங்களுடைய மனதை எல்லாருமே நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் ஒன்று தான். இவன் எல்லாம் பாவம் செய்தவன், இவன் பாவம் செய்யாதவன் அப்படி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பிரபஞ்சம் மாபெரும் மிகப்பெரிய நன்கொடைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றது. நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். ஆனால் மனிதனுக்குள் 1000 ஏற்றத்தாழ்வுகள். ஏழை என்றும், பணக்காரன் என்றும், வலியவன் என்றும், எளியவன் என்றும், கல்வி கற்றவன் என்றும், கல்வி கற்காதவன் என்றும், இவன் திறமசாலி என்றும், இவன் திறமை இல்லாதவன் என்றும் பல வேறுபாடுகள் இந்த பிரபஞ்சத்தில் நாமாக தோற்றுவித்திருக்கின்றோம். இந்த வேறுபாடுகளை குறித்து எந்த விதமான தன்மையும் இந்த பிரபஞ்சத்திற்கு தெரிவதில்லை. இவன் எல்லாம் பாவம் செய்தவன், இவன் பாவம் செய்யாதவன் அப்படிலாம் கிடையாது. பாவம் செய்தவர்களுக்காக ஒரு மழையும், பாவம் செய்யாதவர்களுக்கான ஒரு மழையும் பெய்வதில்லை. மழையானது இங்கு நடுநிலையோடு இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சமானது ஒரே சூரிய கதிர்களை அனைவருக்கும் அவ்வாறு அளித்து கொண்டிருக்கிறது. காற்றானது அனைவருக்கும் பொதுவாகவே இருக்கிறது. மனிதர்கள் தான் தங்களுடைய மனதளவில் ஜாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் பல்வேறு வேறுபட்ட கருத்துகளாலும் பிளவுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பெரிய இயக்கம் ஒரு பேரறிவும் பேராற்றலும் மிக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த பேரறிவும் பேராற்றலும் மிக்க இந்த பிரபஞ்சத்தின் நுண்ணிய அந்த தன்மைதான் மனிதனுடைய மனதாக மாறியிருக்கிறது. அவ்வாறு மாறப்பட்ட அந்த மனமானது தான் தோன்றித்தனமாக சிந்தித்து இந்த சமூகத்தில் பல்வேறு விதமான வேறுபாடுகளை உருவாக்கிட்டு ஜாதியாலும் மதத்தாலும் வேறுபட்டு கிடைக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தளவில் ஒன்று தான். பல கடவுள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுவதே இல்லை. இதுதான் என்னுடைய கடவுள் என்று நீங்கள் உங்களுடைய மனதால் வரையறுத்துக் கொள்கிறீர்கள். இன்னொரு பிரிவினர் இதுதான் எங்களுடைய கடவுளினுடைய கோட்பாடு என்று வரையறுத்துக் கொள்கிறீர்கள். உண்மையில் இவ்வளவு வேறுபட்ட கடவுள்கள் எப்படி இருக்க முடியும்? மானுடன் என்ற ஒருவன் ஒன்று, பிரபஞ்சம் என்பது ஒன்று. மானுடன் எல்லாத்துக்கும் பொதுவாக அந்த பிரபஞ்சம் இருக்கிறது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு அம்சங்களை ஜாதியால் மதத்தாலும் கடவுள்களாலும் நாம் வேறுபடுத்தி நமக்குள்ளேயே நாம் சச்சரவு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரபஞ்சத்தினுடைய பெரும் கருணையும் அன்பையும் நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம். மானுடன் இந்த பிரபஞ்சத்தின் பேரறிவிலிருந்து மிக நீண்ட தூரம் சென்று விட்டான். நன்றி உணர்வு என்பதே மனிதனுக்கு இல்லாமல் போய்விட்டது. வெறுமன சுயநல கருமிகளாக நாம் எல்லோருமே மாறிவிட்டோம். தான் தனது என்ற ஒரு பற்றில் நாம் எல்லோரும் ஈடுபட்டிருக்கிறோம். தான் என்ற அந்த பற்றும் தனது என்ற பொருள் பற்றும் என்ற ஒரு தன்மை இருக்கிறது. தான் என்பது ஆணவத்தை அடையாளப்படுத்துகிறது. தனது என்பது தன்னுடைய பொருள் உடைமையை அடையாளப்படுத்துகிறது. இந்த தான் தனது என்ற இந்த தன்மை மானுடத்தின் மனதில் இருக்கும் வரை மானுடத்தின் மனமானது பிரிவினைகளால் மட்டுமே ஆட்கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம என்னைக்கு நன்றி உணர்வோடு இருக்குது? இவ்வளோ வேறுபாடுகளோடு இருக்குதே. இது பிரபஞ்சம் தான் பிரபஞ்சம் படைக்கவே இல்லை. நான் அந்த பிரபஞ்சம் முகிழ்ந்து 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 பரிணாம வளர்ச்சியில் எண்ணற்ற உயிர்களை நமக்கு கொடுத்தாச்சு. ஆனால் மனித மனம் சர்வ சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு இயங்கி இவ்வளவு வேறுபாடுகளை உருவாக்கிட்டு நம்ம எல்லோருமே தங்களுடைய மனதை எல்லாருமே நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் ஒன்று தான். உங்களையும் நம்மையும் வேறுபடுத்தி காமிக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன? மனித மனம்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் என்னுடைய மனதை விலக்கி இருக்கிறேன், நீங்களும் உங்களுடைய மனதை விலக்கி இருக்கிறீர்கள் என்றால் நாமும் நீயும் எல்லாரும் ஒன்று தானே. எந்த வேறுபாடும் கிடையாது. ஆகவே பெரும் நன்றி உடையவர்களாக நாம் இருக்க தவறியதனுடைய விளைவுதான் மானுட சமுதாயம் இன்றைக்கி பல்வேறு கூறுகளாக பிரிந்து கிடக்கிறதுக்கு காரணம். நமக்கு இந்த உடல் கிடைத்ததற்கு நன்றி சொல்ல வேண்டும். நல்ல உறவுகள் கிடைத்ததுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உயிர் வாழ்வதற்கு இடமளித்த பூமிக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதன் நன்றி உணர்வோடு தன்னை காமித்து கொள்ளும்போது, நன்றி உணர்வோடு உள்ளார்ந்து இருக்கும்போது, நம்மெல்லாம் சபையில் சொல்லுவாங்க அனைவருக்கும் நன்றி நன்றின்னு சொல்லுவோம். அந்த நன்றிங்கிறது ஒரு சபை நாகரிகமாக சொல்கிறோம். ஆனால் உள்ளார்ந்து நம்முடைய உயிர் உணர்விலிருந்து நன்றியை நாம் மற்ற உயிர்களுக்கு செய்யும் போது அந்த நன்றி உணர்வு உங்களை ரொம்ப மெல்டாக்கி இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய வழிகளை உங்களுக்கு தருகிறது. ஒரு மனிதன் மிகப்பெரிய வேறுபாடு உடையவன், மிகப்பெரிய கருத்தியல்வாதி,
மிகப்பெரிய பிலாசபர் என்று அவனை நாம் மெச்சுவது என்பது அவன் இந்த பிரபஞ்சத்திலிருந்து மிக தொலைவில் இருக்கிறான் என்பதை காமிக்கிறது. பிரபஞ்சத்துடன் மிக நெருக்கமான நண்பர்கள், உறவுகள் யார் என்றால் அவர்கள் எந்த ஆணவமும் இல்லாதவர்கள், நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள். யார் ஒருத்தர் மிக மிக நன்றி உணர்வோடு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒருமைத்தன்மையில் விரைவாக இணைந்து விடுவார்கள். யார் கருத்தாலும் ஜாதி உணர்வாலும் மதத்தாலும் கடவுளின் கோட்பாடுகளாலும் பிளவுபட்டு கிடைக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச பேர் உண்மையின் பக்கத்தில் வருவதற்கு பல பிறவிகள் கூட இருக்கலாம். ஆகவே மிக 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 நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எப்போதும் ஒத்திசைவாக இருந்து பேர் அமைதியவும் நிம்மதி என்ற ஒரு உணர்வையும் அவர்களுக்கு தரும் என்பது என்னுடைய ஒரு பணிவான கருத்து. வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.